உட்கார்வோம். திருமறை பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை. லூக்கா 23:39 முதல். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரு சிறு பெண் தன்னுடைய ஆசிரியையிடம் சென்று ஒரு கேள்வி கேட்டாளாம். மிஸ், நான் பெட் அனிமல்ஸ், குட்டி நாய்க்குட்டி நிறைய வளர்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் நேச்சுரலாகவே ஸ்விம் பண்ணிடுமா? தண்ணியில் போட்டு பார்க்கலாமா? அதனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் என்று நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, எல்லா நாய்க்குட்டியும் டக்குன்னு போட்டால் இட் வில் ஸ்ட்ரகிள், அது ரொம்ப கஷ்டப்படும், ஆனால் அடிக்கும், ஆனால் கஷ்டப்படும். ஆனால் நல்ல விதவிதமான ஜாதி நாய்கள் இருக்கிறது, பெரிய நாய்கள் இருக்கிறது, அது நேச்சுரலாக இட் வில் ஸ்விம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொல்லிட்டு அவங்க அந்த பொண்ணை பார்த்து கேட்டாங்க, ஏம்மா உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டோன்னே அந்த பொண்ணு சொன்னால், மிஸ், ஐ டோன்ட் நோ ஸ்விம்மிங், எனக்கு தெரியாது மிஸ் என்று பாவம் போல சொன்னார். எனக்கும் தெரியாது, என் பெட் அனிமல்ஸுக்கும் தெரியாது, என்ன பண்ணுறது. உடனே அவங்க வந்து பாவம் போல் அவர் அந்த சிறு பெண்ணை பார்த்தார்கள். அவங்க வந்து அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பொண்ணு திடீர்னு ஞானோதயம் பெற்றவள் போல அவங்ககிட்ட கேட்டான், மிஸ், டூ யூ நோ ஸ்விம்மிங் அப்படின்னா. உடனே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருமையோடு சொல்லி கொண்டார்கள். சொன்ன உடனே அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னாலாம், பெரிய நாய்க்கும் நீச்சல் தெரியும், உங்களுக்கும் நீச்சல் தெரியும், என்ன பெரிய வித்தியாசம் நாய்க்கும் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டாலாம்.
இன்றைக்கு நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, சிலுவைநாதர் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கும் சிலுவைநாதர் இயேசுவை பின்பற்றாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன வார்த்தை, இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் ஒரு வேறுபட்டவர். அவரை போல தனிச்சிறப்பு மிக்கவர் ஒருவரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் அவருடைய சீஷர்களை பார்த்து, அல்லது அவர் நிறைய பேரை அவர் சீஷர்களாக தெரிந்தெடுத்துக் கொள்ளும் பொழுதும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா. அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள், இதை விட்டு பின்பற்றினார்கள். அப்படிதான் இருக்கும் வேதத்துல. பின்னாடி சொல்வாரு, கலப்பையில் தன் கையை வைத்த எவனும் பின்னிட்டு திரும்பி பார்க்காத இருப்பான். நோ டர்னிங் பேக், ஃபாலோ மீ, நோ டர்னிங் பேக். இதுதான் ஆண்டவருடைய செய்தி. அவர் இந்த சிலுவையிலே தொங்குகின்ற போதும் நமக்கு அவர் தனி சிறப்பு மிக்கவராக இருக்கிறார். அவரையே பின்பற்ற வேண்டும் என்று நம்மை விரும்புகிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இங்கே சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இந்த வசனம் இருக்கு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. ஆனால் நாம் இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ரெண்டு கள்ளர்களுக்கு நடுவிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இஸ் ஹேங்கிங் பிட்வீன் டூ கிரிமினல்ஸ். சில மொழிபெயர்ப்பில் கிரிமினல் என்று தான் போட்டிருக்கு, தீவ்ஸ் போடல, கிரிமினல்ஸ் போட்டிருக்கு. ரெண்டு கிரிமினலுக்கு நடுவில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம இரண்டாவது குற்றவாளி சொன்ன ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் முதலாவது உள்ள கள்ளன் அல்லது கிரிமினல் என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவர் இரண்டாவது கல்வனுக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக முதல் கல்வன் அவரை பார்த்து கேட்கிறான். என்ன கேட்டா, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இதுக்கு வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ்? ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார்? ஜீசஸ், வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜீசஸ்? இயேசு என்ன பதில் கொடுத்தார்? என்ன பதில் கொடுத்தார்? நீங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, என்னை சிலுவையில் அறைந்து விடாதீர்கள். அவர் சொன்னதை அவர் ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. அவனுக்கு அவர் பதில் தரவில்லை. he is just ignored. ஆனா அடுத்தவன் சொன்ன பிரார்த்தனைக்கு அவர் பதில் கொடுத்தார். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கள்ளன் சொன்ன இதை நான் பார்க்கின்ற பொழுது, தன்னை இகழ்ந்தவனுக்கு அவர் சொன்ன மறுமொழி என்னன்னா, it doesn't deserve answers. இதற்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை சைலண்டா விட்டுட்டார். அவர் ரெஸ்பான்ஸ் அமைதியோடு அதற்கு எந்த பதிலும் கொடுக்கவில்லை. கடைசி வரைக்கும் அவர் கொடுத்த மாதிரி தெரியல. நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்ற விரும்புகிற நமக்கு, நம்மை இகழுகிறவர்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? நம்மை புகழ்ந்த பிரதர், நீங்க ரொம்ப நல்லா, பிரைஸ் காட், பிரைஸ் காட், பை த கிரேஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மை இகழ்ந்தார்கள் என்று, when you are criticized, நம்மை விமர்சனம் செய்கிறார்கள், நீ செய்தது ஒண்ணு விளங்கலையா அப்படின்னு சொல்லி நம்மை ஏளனமாக பேசுகிறார்கள், நிந்திக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்ன? நம்ம ஆண்டவரை போல அமைதி காக்கிறோமா, இல்ல அது பதிலுக்கு பதில் சொல்றோமா? நம்மை ஏளனம் செய்கிறவர்களுக்கு, நம்மை விமர்சனம் செய்கிறவர்களுக்கு நாம பதில் சொல்லாம இருந்துட்டா அந்த உலகத்துல 90% ப்ராப்ளம் இருக்காது. ஆனா நமக்கு எங்க இருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு தெரியாது. கோபம் கொந்தளிப்பும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்படி வரும், அப்படி பொங்கி. நான் மட்டும் அடக்கிக்கிட்டேன், இல்லாட்டின்னு நடந்திருக்கதே வேறன்னு சொல்லுவோம். அப்படி நமக்கு கோபம் வருது. கோபம், அதாவது ஏளனம் பண்ணா கோபம் வரும், நம்மை கேலி பேசினால் கோபம் வரும், நம்மை இகழ்ந்தால் கோபம் வரும். சிலருக்கு சும்மா கூட கோபம் வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுப்பது என்னன்னா, நான் சிலுவையிலே தொங்கி நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன? யூ ஃபாலோ மீ, நீ இதிலும் என்னை பின்பற்று என்று அவர் மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தார். He is different. அவர் டோட்டலி டிஃபரெண்ட். அவர் தனிச்சிறப்பு மிகுந்தவர், தனிச்சிறப்பு மிகுந்த உன்னதமான தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் கோபம் கொள்ளாதவர்கள் யார் என்று சொல்ல முடியாது. கேலி
விமர்சனத்திற்கு உள்ளாகாதவர்களும் இருக்க முடியாது என்றே நான் கருதுகிறேன். அப்போ ஆனால் பிரசங்கி 7:9 வசனத்தில் நான் இதை ஆயத்தம் செய்யும் போது அழுத்தமாக வந்த வேத வசனம், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடனின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அப்ப நான் கோபப்பட்டேன்னா நான் யாரு? பட்டம் போட்டிருக்கலாம், ஆனா அந்த பட்டத்துக்கு சேர்ந்த முட்டாள் அப்படின்னு அர்த்தம், பெரிய முட்டாள்னு அர்த்தம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். when you are criticized, when you are bitterly criticized, நம்மை கடினமாக அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அல்லது ஏளனம் செய்கிறார்கள், இயல்கிறார்கள் என்று சொன்னாலும் அதற்கு அப்படி பொறுமையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 22 24, 25 வாசிக்கிறோம், கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கோபக்காரனுக்கு தோழனை கூட இருக்காது அப்படின்றார். அதனால நீ அவங்களோட நடவாத அந்த வழிகளை கற்றுக்கொள்வாய். அதனால இன்றைக்கு ஆண்டவர் முதற் கல்லனுக்கு கொடுத்த பதில் மூலமாக நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், நமக்கு விரோதமாக பேசினாலும் சரி, நம்மை எள்ளி நகையாடினாலும் சரி, நம்மை குறை கூறினாலும் சரி, அதில் அவர்கள் சொன்னதில் 100க்கு 100 அது பொய்யாக இருந்தாலும் சரி, நாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரிமைன் சைலண்ட். அப்போதான் முதல் வசனத்துக்கு வரும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தான் செய்கிறது இன்னதென்று அறிய. இவர் பேசுறது என்னதுன்னு அவருக்கு தெரியல, ஆண்டவரே மன்னியும். அதற்காக நாம் கோபத்தை காண்பிக்காமல் உள்ளத்துல கோபத்தை போட்டு வச்சு நம்ம பிளட் பிரஷரை ஏற்றக்கூடாது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, தட்ஸ் வாட் காட் டிட். அதுதான் ஆண்டவர் செய்தார். ஈழ்ந்தவனுக்கு ஆண்டவர் அப்படித்தான் செய்தார். வேதத்தில் நம்ம மோசையுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா, அவனுடைய சகோதரனும் சகோதரியும் அவனை தீவிரமாக அவனை விமர்சனம் செய்த போது அவர் ஒரு வார்த்தை பேசியிருக்க மாட்டார். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறேன், வீட்டில் சேர்ந்து படித்து பாருங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரத்திலே நான் படிக்கின்ற போது மிரியமும் ஆரோனும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். எல்லாம் நிறைய வரும், ஆனால் அதில் படித்தீங்கன்னா ஆண்டவர் தான் கோபம் வந்ததுன்னு சொல்லியிருக்கு. என் தாசனாகிய மோசையின் மீது நீங்கள் எதிர்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படியா தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதனால அங்கே மோசே செய்த ஒரே ஒரு காரியம், இப்படி இழந்து அவனை விமர்சனம் செய்த சகோதரி மிரியமுக்கு குஷ்டம் வந்துருச்சு. ஆரோன் சொல்றாரு, எப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணு உங்களுக்குன்னு. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், அதான் வார்த்தை. அந்த ஹோல் இன்சிடென்ட்டுக்கும் மோசே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதனால இன்றைக்கு பேசவில்லை, ஆனால் ஆண்டவர் அவனை ஜெபிப்பதற்கு அவர்கள் விண்ணப்பம் செய்த போது அவன் அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவர் சுகத்தையும் கொடுத்தார். அதனால இன்றைக்கு இந்த வருஷம் நம்ம குட் ஃப்ரைடேல அட்டெண்ட் பண்றோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், யார் இகழ்ந்தாலும் சரி, யார் விமர்சனம் செய்தாலும் சரி, அது சரியா இருக்கு தப்பா இருக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை. யூ டோன்ட் ரெஸ்பாண்ட். நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வரக்கூடிய கோபத்தை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஆணி அடிக்கணும்னா அன்னைக்கு நாம் நம்முடைய கோபத்திற்கு ஒரு ஆணி அடிக்க வேண்டும். இப்படிதான் ஒரு சின்ன பையனுக்கு அடிக்கடி கோபம் வருமா வீட்டில், டக் டக்குன்னு அவன் ரொம்ப கோபப்படுவானா. சின்னதை தம்பி நீ செஞ்சது நல்ல இல்லப்பா அப்படின்னு சொன்னா உடனே அவருக்கு கோபம் வந்துடும். அப்போ அவங்க அப்பா ஒரு ஆலோசனை சொன்னாராம், என்னன்னா நீ ஒவ்வொரு தடையும் கோபம் வரும்போதெல்லாம் ஒரு ஆணி அடிச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் ஒரு பலகை இருக்கு, அந்த பலகையில் ஒரு ஆணி அடிச்சுட்டு வந்துடணும். கோபம் வந்துச்சு, உன் கோபத்தெல்லாம் அங்கே போய் காமிச்சு ஒரு ஆணி அடிச்சு வந்துடுது. இப்படி வரும்போதெல்லாம் அடித்தான். 1 மாதம் போயிடுச்சு. 1 மாதம் போன உடனே அவர் அந்த ஆணியை பிடுங்கிறதுக்கு ஒரு டூலை கொடுத்து, நீ போய் எல்லாத்தையும் பிடுங்க அப்படின்னாரு. ஆனால் அவன் எல்லாத்தையும் பிடுங்கினான். பிடுங்கின பிறகு பார்த்தாங்கன்னா அது ஒரு கொச்சன்னு ஒரு புள்ளியாக இருக்குது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். டேடி அசிங்கமாக இருக்கு அப்படின்னா, வாழ்க்கையும் அசிங்கமாக இருக்கு அப்படின்னாரு ஆண்டவர் அப்பா. அதனால இன்றைக்கு நம்ம ஒரு கோபம் பட்டோம்னா இட் லீவ்ஸ் தி ஸ்கார், ஒரு தழும்பு. வள்ளுவர் சொல்லி வச்சுக்கா, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட விடன்னு. அவர் அங்கே இருக்கட்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நம்ம கவனிப்போம். அதனால
மூடனுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். ஆனால் நாம் இன்றைக்கு நம்ம இகழ்ந்தாலும் சரி, அது இந்த இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்செல்லாம் குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்காது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. என்ன சொன்னாலும் என் மருமக ஒன்றுமே சொல்ல மாட்டா, அமைதியாக போயிடுவா, அங்கே பிரச்சனையே இருக்காது. ஒன்று சொன்னால் போதும், இந்த பெருசுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அது அங்கே பூகம்பம் வெடிக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுவது என்னவென்னா, நீ விமர்சிக்கப்படுகின்ற போது, உன்னை ஏழுகின்ற போது நீ அதை கோபம் கொள்ளாதே, அதை அப்படியே விட்டுவிடு. ஆண்டோடைய சமூகத்தில் திருப்பிட்டு அமைதியாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். கோபம் கொள்ளுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. மூடர்கள் கோபம் கொள்ளலாம், நிறைய முறை மூடனாக இருக்கேன். ஸோ அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு crucify your anger, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ரெண்டாவது என்னன்னா, இகழ்றது நமக்கு அப்படி இருக்கு, ஆனால் நம்ம விரும்புறது புகழ்ந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு. உங்களை மாதிரி வர முடியுமா, உங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, உங்களை மாதிரி பேச முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனால் அதற்கும் வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 6:26 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவே சொல்றார், லூக்கா 6:26, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. நமக்கு நல்ல புகழ்ச்சி பேசுறது நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலா. ஆனா ஆண்டவர் சொன்ன வசனம், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது, அதாவது என்ன புகழ்ச்சியாய் பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் how we reactங்கிறதா மேட்ரு. புகழ்ச்சி வரும்போது மனுஷனுக்கு அடுத்து அவனுடைய வழிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகும். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ. நீதிமொழிகள் 27:21 வாசிக்கிறோம், வெள்ளியை குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. நீதிமொழிகள் 27:21, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. அதனால புகழ்ச்சிக்காக நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வேஸ்ட். ஐயோ, புகழ்ச்சி வரணும்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புகழும் பொழுது நாம் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய சோதனை, நம்ம டெஸ்ட், யார் இவரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் முதல் கல்வனுக்கு அவர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் மூலமா அவனை அப்படியே அவருக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் விட்டு விட்டார். அதே போல நம்ம இகழ்பவர்களுக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் நம்மை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் நிறைய இருக்கு. அதை நாம் நிறைய நேரத்தில் நமக்கு காதுல விழாது. இங்கே அந்த கள்ளன், இரண்டாவது கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும். நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது, அவனுக்கு இருக்க விசுவாசம், நீர் வருவீரையா, இன்னைக்கு you are hanging on the cross, இன்னைக்கு நீங்க சிலுவையில தொங்கி கொண்டிருக்கீங்க, ஆனால் நிச்சயமாக நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வருவீர். அப்படி வரும் பொழுது this criminal, இவனை கொஞ்சம் நினைத்தருளும் என்று சொல்லி கெஞ்சினான். அப்படி கெஞ்சினதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட. the response is immediate. உடனடி ஆண்டவர் பதில் சொல்றாரு, அங்க கேப் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட, நீ ஏன் கூட இருப்பையா, பரதீசில் இருப்பாய்ங்கிறது ஒருத்தன், ஏன் கூட தொங்குற நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் அவருக்கு உடனடியாக ஒரு பதில் என்ன செய்றார், கொடுக்கிறார். நான் புரிந்து கொண்டது என்னன்னா, நம்மை இகழ்வோருக்கு நாம செவி சாய்த்து அதற்கு பதில் சொல்லிவிட்டு இருந்தோம்னா, உண்மையாய் கருசனையோடு கதறுகிற பிள்ளைகளுடைய குரல் நமக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். God ignored, அவனை இழந்தவனை அப்படியே விட்டு அந்த உள்ளான மனிதனிலிருந்து ஜெபித்த அந்த கள்ளனுடைய ஜெபத்திற்கு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவருக்கு தெரியும் அவன் தப்பு செஞ்சவன் என்று தெரியும், ஆனால் மன்னிப்பை கொடுத்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட. the response is immediate. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட, ஒரு திருச்சபையில் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் கூட இருக்கலாம், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, வெளியே தெரியாத அழுகுறல் நிறைய இருக்கும். வெளியே சொல்லாம இதே ஜெபத்தோட இருப்பாங்க, எனக்கு விடிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கேட்காது. ஏன்னா நம்ம நம்மிடத்தில் பேசுபவர்களுக்கு, நம்மை புகழ்பவர்களுக்கு ஆஹா என்று சொல்லியும், நகளை இகழ்கிறவர்களுக்கு எதிராக கோபத்தை காண்பித்தும் நம் காலத்தை செலவழித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
அதெல்லாம் விட்டுறியா? எழுந்தவர்கள் எழுந்து கொண்டே இருக்கட்டும். நோ நீட், பட் யூ ரெஸ்பாண்ட் டு த சைலண்ட் சப்ளிகேஷன்ஸ். அதாவது அமைதியா, ஆனா ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம மதர் தெரசா செஞ்ச ஒரு காரியத்தை கேட்டிருப்போம். அவங்க பிள்ளைகளுக்காக அவர்கள் டொனேஷன் வாங்க போகும்போது ஒருத்தர் கையில் துப்பிட்டார் அப்படின்னு. ஆனால் துப்புனாலும் அவருக்கு இது கையில் துப்புனது பெருசா தெரியல. அங்க பிள்ளைகளுடைய அழுகுரல், தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய அழுகுரல் தான் நெஞ்சில் கேட்டுக்கிட்டே இருக்கு, துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால இட் டசன்ட் மேட்டர், நீ இங்க துப்பிக்கோ அல்லது இங்க துப்பியோ, எங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை குடுன்னு கேட்டாங்க. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னன்னா, நாம் நம்ம ஏளனம் செய்பவர்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அழுகுரலோடு இருக்கக்கூடிய தேவையோடு இருக்கக்கூடிய அழுகுரலின் சத்தம் நமக்கு கேட்காமலே போயிடும். காலேஜில் என் கூட ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு. நிறைய காரியங்களை குறித்து நாங்கள் பேசியிருக்கோம், அதுவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நேற்று கிளம்பும் போறதுக்கு முன்னாடி அதான் சொல்றாரு. ஆனால் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. சார், இந்த மாதம் என் ஒய்ஃபுக்கு சம்பளம் போடல, ஈஸ்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு. அது வரைக்கும் கேட்கவே இல்லை அவருடைய நீட். அவரை பேங்க்கு போறேனாரு, அங்கே போறேனாரு, அப்பெல்லாம் அதை புரிந்து கொள்ளவே இல்லை. இஸ் இன் நீட், பட் வி ஆர் அவரோட பழகி அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அவருடைய தேவை நமக்கு புரியவில்லை. இப்படி தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய உணர்வுகள், அவர்களுடைய துடிப்புகள், அவர்களுடைய தேவைகள் நமக்கு புரியாம போயிடும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏளனம் பண்றவனை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு உன்னை பார்த்து உன்னை நோக்கி தேவையோடு இருக்க பிள்ளைகள் அநேகர் உண்டு, அதை கண்டுகொள். இந்த ஆலயத்தில் அனைவர் இருக்கலாம், நம்ம வீட்டில் கூட இருக்கலாம், அவங்க தேவை இருக்கும். ஆனா இவர்கிட்ட கேட்டா இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கள் நடை உடை பாவனையை வைத்தே அவருடைய தேவைகளை நாம் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, கள்ளனுக்கு சொன்னது போல இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். தேவையோடு இருக்கிறவர்களை அடையாளம் கண்டு இயேசுவே, சிலுவையில் தொங்கிய கள்வனுக்கு மனமாற வாய்ப்பளித்தவரே, தியானிக்கின்ற நாங்களும் எங்கள் தவறுகளினின்று மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்டு நிறைவாழ்வை பெறும் எங்கள் உடன் சகோதர சகோதரிகளை மன்னிக்க உதவி புரியும். இயேசுவின் வழியாய் வேண்டுகிறோம் இறைவா.